ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னர் சம்மந்தமே இல்லாம காரணமே சொல்லாம உங்களை சோஷியல் மீடியால பிளாக் பண்றாங்களா? ஸோ அது எதனால அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு பர்சன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருப்பீங்க. அவங்க லவ் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க, ரொமான்டிக்கா பேசியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க லவ்ல விழுந்திருப்பீங்க. இப்படியே போயிட்டு இருக்கோம். நீங்க வந்து இமேஜின் லைஃப்ல இருப்பீங்க, ட்ரீமிங்ல இருப்பீங்க அவங்கள நினைச்சு. ரொம்ப ரொமான்டிக் மூட்லயே சுத்திட்டு இருப்பீங்க. பட் அந்த பர்சன் உங்களை வெறும் டைம் பாஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டைம் பாஸுக்கு மட்டும் தான் பேசியிருப்பாங்க. டைம் பாஸுக்கு மட்டும்தான் ரொமான்டிக் வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்க அது ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்க மேல ரொம்பவே அப்சசிவா இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே நீங்க சஃபர் ஆவீங்க. திடீர்னு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் காரணமே இல்லாம உங்களை யூஸ் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் வந்திருக்கும். இல்லைன்னா வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க, இல்லை பொண்ணு பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது அவங்க தப்பு கிடையாது. நீங்க நம்பி லவ் பண்றது உங்களுடைய தப்பு. ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்தா மட்டும்தான் லவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்களோட ஹையர் வேல்யூ ஸ்டேட்டஸ்ல இருந்தா மட்டும்தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அவங்களோட கீழே இருந்தீங்கன்னா உங்களை டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்பி ஏமாறாதீங்க. பிகாஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் வெரி ஃபேக். நம்பி ஏமாறாதீங்க. நீங்க வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்க அதிகமா அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. திரும்ப லவ் யூ டூன்னு சொல்லவே மாட்டாங்க. பிகாஸ் லவ் யூன்னு சொன்னா மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும். அதனால லவ் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிட்டர்ன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. பிகாஸ் மேரேஜ் பண்ற கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒத்துக்குவாங்க. பட் லவ் பண்ற மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. பிகாஸ் டைம் பாஸ் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் லவ். ஸோ அவங்க பிளாக் பண்ணிட்டாங்கன்னா விட்டு தள்ளிட்டு உங்களுடைய ஒர்க்கை பாருங்க. நீங்க இன்னைக்கு ஒர்க் பண்ணா மட்டும்தான் நாளைக்கு வந்து அது உங்களை காப்பாத்தும். இல்லைன்னா யாருமே வந்து உங்களை காப்பாற்ற வரமாட்டாங்க. நீங்க வேற, உங்களுடைய பார்ட்னர் வேற. நீங்க வேற ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க, உங்களுடைய பார்ட்னர் வேற ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வில்லேஜ்ல இருந்து ஒரு பையன் வரான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சிட்டி பொண்ணு லவ் பண்ணுவான். லவ் பண்ணும்போது அவனுடைய மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும். இவளோட மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும். அவன் வந்து ஒரு மாதிரி அம்பி மாதிரியே சுத்திட்டு இருப்பான். இவன் வந்து ரொம்ப மாடர்னா போயிட்டே இருப்பா. இந்த பையன் எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டான். அந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் கேஷுவலா பேசிட்டு இருப்பா. ஸோ அது இவனுக்கு பிடிக்காது, ஜெலஸ் ஆகும், சந்தேகப்படுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். செட் ஆகாதத பண்ணாதீங்க. ஸோ செட் ஆகணும்னா நீங்க அந்த பொண்ணு அளவுக்கு மாடர்னா வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த பொண்ணோட அதிகமா ரிச் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ணுங்க. அப்பனாதான் ஸ்மூத்தா போகும். இல்லைன்னா உங்களை கழட்டி விட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதனாலதான் அவங்க பிளாக் பண்றாங்க. அவங்க சோஷியல் மீடியால உங்களை அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை விட நீங்க மேல வரணும். ஃபினான்ஷியலி மேல வரணும். லுக் வைஸா பெட்டரா வரணும். ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. கேர்ள்ஸ் வந்தா நிறைய படிங்க, நிறைய கத்துக்குங்க, புதுசு புதுசா கத்துக்குங்க. ஸோ ஒருத்தரை விட ஒருத்தர் பெட்டரா மேல வந்தா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா போகும். இல்ல நீங்க கீழே தான் இருக்கீங்க, அவங்க கொஞ்சம் மேலதான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை பிளாக் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க காரணம் கேட்டாலும் வேலிட் ரீசன் சொல்லவே மாட்டாங்க. நாயை விட கேவலமா பார்ப்பாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால லவ் பண்ணுங்க. ஒரு ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்கும்போது லவ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்பவே அசிங்கப்பட்டு சாவீங்க. அதான் சொல்லுவேன். பாய். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை யார் ரொம்பவே லவ் ஃபெயிலியர்ல சஃபர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். ஸோ நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை எதனா டவுட்னாலும் கீழே சொல்லுங்க, நான் அதை சால்வ் பண்றேன். ஜேர்னி வித் மருது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ரெகுலரா வரும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஸோ இதுதான். பாய். தேங்க்யூ ஸோ மச்.